ரிசப்ஷனுக்கும் 6 பேர் தான் வருவீங்களா? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே. சொந்தக்காரங்களா வரமாட்டாங்களா? தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? என்ன தம்பி, என்ன இது? ஏற்கனவே எங்க சைடுல ரிசப்ஷன் வச்சிட்டோமே. தெரியும் தெரிஞ்சால் நாங்க சொல்லுவோம். நீங்க தலைய அடிக்கிட்டே இருக்கணும். ஓகேண்ணா. அப்பவே சொந்தக்காரங்க ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்க. மறுபடியும் கூட முடியாதுல்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக ஆமா பாண்டி சொல்ற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ரிசப்ஷன் வாங்கன்னு கூட்டு நிக்க முடியாதுல்ல. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. ஊர் ஆளுங்களெல்லாம் விடுங்கப்பா. சொந்தக்காரங்களுக்கு நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே. நடந்துருச்சு. சின்னதா ஒரு ரிசப்ஷன் பண்றோம்னு நீங்க சொல்லிதானே ஆகணும். How do I tell you? கல்யாணத்துல கூட நீங்க மட்டும் தான் வந்து நின்னீங்க. அப்படி பார்த்தா உங்க சைடுல இருந்தா யாருமே வரல. இப்ப இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் இருந்தீங்க. ஏன் நீ? அதானே. சூப்பர்டா பல்லவா. மச்சான் சமகலை. டேய் சோழா இருடா. அம்மா சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் வருவாங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அண்ணே நீ சொல்ற அந்த 10 பேரோட நிறுத்திக்கலான்னு. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க யாரையும் கூப்பிட வேண்டாம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அப்புறம் எங்களை கண்ணு வச்சிருவாங்க. என்னல? கரெக்ட் தான். என்னடா சொல்றீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.